ஹலோ ஆல். இப்போ நம்ம கேபிட்டல் கெயின்ஸ் சாப்டர் முடிச்சிட்டோம். ஐஎஃப்ஓஎஸ் அண்ட் ஐஎஃப்ஓஎஸ் லிக்விடேஷன் டிமர்ஜர் எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போக போகிறோம். என்னென்னா பிஜிபி பார்க்க போகிறோம், ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் ஃப்ரம் பிஸ்னஸ் அண்ட் ப்ரொஃபஷன். ஓகே, லெட்ஸ் நவ் ஸ்டார்ட் த டாபிக். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலாம்னா சார்ஜிங் செக்ஷன் பார்க்கலாம். சார்ஜிங் செக்ஷன் என்னன்னா செக்ஷன் 28 ஆஃப் த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 தான் பார்த்துட்ருக்கோம். இன்கேஸ் நியூ லெஜிஸ்லேஷன் பார்க்குறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செக்ஷன் கம்பேர் பண்ணுறதுக்கு ஒரு யூட்டிலிட்டி இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம். ஆஸ் பர் த ஓல்ட் ஆக்ட் செக்ஷன் 28 தான் வந்து செக்ஷன் 28 தான் வந்து சார்ஜிங் செக்ஷன். ஓகே, நவ் லெட்ஸ் see what is there in this section. ஓகே, any profit or gain, first item என்ன, profit or gain arising from business or profession carried on by assessee at any point of time during the previous year. நார்மல் பிஸ்னஸில் வர ப்ராஃபிட்ஸ் சேல் பண்ணி வர்ற அமௌண்ட் என்ன, நார்மலாக நம்மளோட கூட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி சேல் பண்ணுறதுல வர்ற அமௌண்ட் வந்து பேசிக்காக அது வரும். ஓகே, பேசிக்காக அது இன்க்ளூட் ஆகும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட், எக்ஸ்போர்ட் பண்ணும்போது சில சம் கைண்ட் ஆஃப் லெவரேஜஸ் ஆர் அவைலபிள் டு த அசஸி. ஓகே, அந்த பெனிஃபிட்ஸ் என்னென்னங்கிறது அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் இட் வில் பி taxed under the head PGBP. என்னென்னங்கிறது பார்க்கலாம். டியூட்டி ட்ராபேக், டியூட்டி ட்ராபேக், அதாவது டியூட்டி ட்ராபேக்னா நம்ம பே பண்ணுற கஸ்டம்ஸை வந்து நமக்கு ரீஃபண்டாக கிடைக்கும். ஓகே, அந்த ரீஃபண்டாக கிடைக்கிற அமௌண்ட் வந்து இட் வில் பி taxed under the head PGBP. ஓகே, அது வந்து ரீஃபண்டு கிடைக்கிறது வந்து ட்ராபேக்குன்னு சொல்லுவோம். ஓகே, அந்த ட்ராபேக் வந்து இட் வில் பி taxed as PGBP. ஓகே, நெக்ஸ்ட் DEPB or DFRC. DEPB or DFRCனா DEPB stands for Duty Entitlement Passbook. அப்புறம் டிஎஃப்ஆர்சினா டியூட்டி ஃப்ரீ ரெப்ளனிஷ்மெண்ட் சர்டிஃபிகேட். இது ரெண்டும் என்னன்னா இந்த டியூட்டி ட்ராபேக்கையே வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக, ஒரு வாட் டு சே பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாகவோ ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி நமக்கு அந்த பெனிஃபிட்டாக அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டாக அது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு பேர் தான் இந்த ரெண்டும் டிஇபிபி ஆர் டிஎஃப்ஆர்சி. இது வந்து இது வந்து ஏர்லியர் இருந்துச்சு, இப்போ இல்லை. பட் ஏர்லியர் இந்த ஸ்கீம் இருந்தப்ப இந்த சர்டிஃபிகேட் ஆர் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம சேல் பண்ணி இதை சேல் பண்ணிக்கலாம். ஓகே, சப்போஸ் சேல் பண்ணி வர்ற அமௌண்ட்டை வந்து பிஜிபிபியில் தான் டேக்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் சப்சிடி ஆர் கேஷ் காம்பன்சேட்டரி சப்போர்ட். எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்குன்ட்டு ஏதோ சப்சிடி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதாச்சும் சப்சிடியோ வேறு எது ஃபார்மில் ஏதோ ஒரு கேஷ் சப்போர்ட்டோ எதோ கொடுத்தாங்கன்னா இட் வில் பி taxed as PGBP, taxed under the head PGBP. ஓகே, நெக்ஸ்ட் இம்போர்ட் என்டைட்டில்மெண்ட் லைசன்ஸ். அதாவது எனக்கு கவர்மெண்ட் இவ்வளோ நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாருக்கும் வச்சுருந்தாங்க. இப்போ இருக்கா இல்லையான்ட்டு எனக்கு தெரியல. பட் அப்போ சப்போஸ் அதுவுமே வந்து சேல் பண்ணுறதுக்கு ஆஃபரில் இருந்துச்சு. அதாவது நீங்கள் இவ்வளோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ எக்ஸ்போர்ட்டு 100 crore பண்ணுறீங்கன்னா நீங்கள் அந்த 100 crore அந்த 100% எக்ஸ்போர்ட்டோட 60% வந்து நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, இப்போ இன்னொரு கம்பெனி இருக்குது 100 crore எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அந்த 100 crore 60 crore இந்த இப்போ பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தோம்னா 60 crore அவங்க இம்போர்ட் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் பர்சன். பட் அவங்களுக்கு அந்தளவுக்கு இம்போர்ட்ஸ் இல்லை அப்படின்னா ஐ விஷ் டு சேல் திஸ், நான் வந்து இதை வந்து எனக்கு நான் இந்த லைசன்ஸை சேல் பண்ணுறேன், எனக்கு இவ்வளோ இம்போர்ட்ஸ் வராது, ஸோ ஐ வில் செல் இட் அப்படிங்கிற மாதிரி இது சேல் பண்ணாங்கன்னா, இது சேல் பண்ணி சப்போஸ் 5 lakhs வந்துச்சுன்னா இந்த 5 lakhs வந்து இட் வில் பி taxed as PGBP, taxed under the head PGBP. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம ஏர்லியராக அந்த ஐஎஃப்ஓஎஸ் டாப்பிக்கில் பார்த்த மாதிரி கிஃப்ட் பெனிஃபிட் ஆர் பர்க்விசைட் இந்த பிஸ்னஸ் ஆர் பிஜிபிபி அந்த பிஸ்னஸ் ரிலேஷனில் வர்ற எனி கிஃப்ட்ஸ் ஆர் பர்க்விசைட் ஆர் பெனிஃபிட்ஸ் எதுவாக இருந்தாலுமே வந்து இட் வில் பி taxed as PGBP. அது வந்து ஐஎஃப்ஓஎஸ்க்கு போகாது. இன்அடிக்வேட் கன்சிடரேஷன் அந்த கான்செப்டில் எதுவும் வராது. பிஸ்னஸ் கனெக்ஷனில் நமக்கு ஏதோ ரிசீவ் ஆச்சுன்னா இட் வில் பி taxed under the head PGBP. ஓகே,
நெக்ஸ்ட் கீமேன் இன்சூரன்ஸ் பாலிசி சப்போஸ் கம்பெனிக்கு ரிசீவ் ஆச்சுன்னா கம்பெனி டேக்ஸபிள் ஆகுங்கிறத பார்த்துருக்கோம். ஓகே. நெக்ஸ்ட் ஃபர்ம் ஆர் எல்எல்பி பார்ட்னர்ஸ்க்கு எந்த ஒரு அமௌண்ட்டு கொடுத்தாலுமே இட் வில் பி டேக்ஸ் ஜஸ்ட் பிஜிபிபி இன்கமாக தான் இருக்கும். அவங்களுக்கு என்ன நாட் வித் ஸ்டாண்டிங் அது ரெமுனரேஷனாக இருக்கலாம், இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கலாம், சேலரி, கமிஷன், போனஸ், இப்படி எந்த வகையில் பேமெண்ட் போனாலுமே வாட்ஸ்ஓவர் நீங்கள் நம்ம நேம் பண்ணிக்கலாம். ஓகே. ஏதாச்சும் அமௌண்ட்ஸ் ஏதோ ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா பார்ட்னருக்கு ஏதோ அமௌண்ட் கொடுத்தாங்கன்னா இட் வில் பி டெஃபினெட்லி பி சார்ஜ் அண்டர் த ஹெட் பிஜிபிபி. சேலரி கொடுக்குறாங்கிறதுனால இது வந்து சேலரி ஹெட்டில் எல்லாம் நம்ம அதை இன்க்ளூட் பண்ண மாட்டோம். இட் வில் பி டேக்ஸ் அண்டர் டேக்ஸ்டு இன் த பிஜிபிபி ஹெட். ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் நம்ம போகலாம். ஓகே. நம்ம ஏர்லியராக பார்த்துட்டு இருந்தது என்னென்னா பிஜிபிபி பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்லேருந்து பார்ட்னருக்கு ஏதோ ரிசீவ் ஆச்சுன்னா அது வந்து பிஜிபிபியில் தான் டேக்ஸ் ஆகும், ப்ரொவைடட் அது வந்து 40 சப்செக்ஷன் பி அந்த லிமிட்டுக்குள்ளே இருக்கணும். ஓகே. இப்போ சப்போஸ் இப்போ இன்ட்ரெஸ்ட் அப் டு 12% பர் ஆனம் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து கேபிட்டல் பேலன்ஸோட 12% இன்ட்ரெஸ்ட்டாக கொடுத்தோம்னா இட் வில் பி அந்த 12% வரைக்கும் இட் வில் பி டேக்ஸ் ஜஸ்ட் பிஜிபிபி. ஓகே. இதே ரெமுனரேஷன் கொடுத்தாங்கன்னா அப் டு 6 lakhs வரைக்கும் 40B என்ன சொல்லுதுன்னா ரெமுனரேஷன் 6 lakhs ஆஃப் த புக் ப்ராஃபிட்டில் 6 lakhs வரைக்கும் ப்ராஃபிட்டாக இருந்துச்சுன்னா 6 lakhs வரைக்கும் இருக்கிற ப்ராஃபிட்டுக்கு 90% ஆஃப் த ரெமுனரேஷன் ஆர் 3 lakhs விச் எவர் இஸ் ஹை, எந்த அமௌண்ட் அதிகமாக இருக்கோ அது வந்து ரெமுனரேஷனாக சார்ஜ் ஆகும். இது வந்து சொல்கிறேன், வெயிட் அ மினிட். அண்ட் ஆல்சோ 6 lakhsக்கு மேலே போகிற அமௌண்ட்டுக்கு 60% வந்து ரெமுனரேஷன் அலவுடு. ஓகே. ஓகே. வாட் எவர் இந்த 40Bயில் என்ன சார்ஜ் ஆகுதோ, ஓகே, என்ன வந்து பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் கிளைம் பண்ண முடியுமோ 40Bக்குள்ளே என்ன லிமிட் இருக்கோ அது வந்து அது அவங்க பார்ட்னர் வந்து இன்கம்மாக கிளைம் பண்ணுவாங்க. பார்ட்னர் இன்கம்மாக இந்த லிமிட்டில் கிளைம் பண்ணுவாங்க. அந்த லிமிட்டை தான் வந்து அந்த லிமிட்குள்ளே வர அமௌண்ட்டை தான் வந்து எக்ஸ்பென்ஸாக பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் கிளைம் பண்ண முடியும். ஓகே. நெக்ஸ்ட்டு நம்ம கேபிட்டல் கெயின்ஸ் டாப்பிக்கில் ஒன்று பார்த்துருக்கோம். இப்போ கேபிட்டல் அசெட் ஒன்று இருக்குது. கேபிட்டல் அசெட்டை நான் வந்து ஸ்டாக் இன் ட்ரேடாக கன்வெர்ட் பண்ணால் அந்த டேட் ஆஃப் கன்வர்ஷன் அது வந்து கேபிட்டல் கெயின்ஸில் சார்ஜ் ஆகும். பட் அதே மாதிரி சிமிலராக இங்கே ஸ்டாக் இன் ட்ரேட்லேருந்து கேபிட்டல் அசெட்டாக கன்வெர்ட் பண்ணோன்னா அந்த கன்வெர்ட் ஆகிற டேட்டில் அதோட எஃப்எம்வி என்னவோ அதை வந்து நம்ம பிஜிபிபியில் டேக்ஸ் பண்ணுவோம். ஓகே. ஓகே. நெக்ஸ்ட்டு நான் கம்பீட் ஃபீஸ்னால் இதில் தேர் ஆர் 2 or 3 கேசஸ் இருக்குது. வெயிட் அ மினிட். மிஸ்டர் பிபிங்கிற பர்சன் சஷாங்க்குங்கிற ஒரு நபருக்கு என்ன சொல்ல இவர் ஒரு ஏரியாவில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு. பிபி சஷாங்க் அதே பிஸ்னஸ் அதே ஏரியாவில் பண்ண வராரு. அந்த இடத்துல பிபிக்கு ஒரு ஃபியர் வருது, நம்ம இவர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா நம்மளோட பிஸ்னஸ் டவுன் ஆயிரும் அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாதீங்க, ஆனால் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு ஃபேவர் பண்ணுறேன், 10 lakhs நான் கொடுக்குறேன், நீங்கள் பிஸ்னஸ் இங்கே ஸ்டார்ட் பண்ணாதீங்க, ப்ளீஸ் ஸ்டார்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு 10 lakhs கொடுக்குறாரு. ஓகே. இந்த 10 lakhs வந்து என்ன திஸ் இஸ் கால்டு நான் கம்பீட் ஃபீஸ். அதான் பர்டிகுலர் ஆக்டிவிட்டியே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக கொடுக்குற அமௌண்ட்டு தான் வந்து நான் கம்பீட் ஃபீஸ். ஓகே. இதுவும் வந்து பிஜிபிபியில் வந்து டேக்ஸ் ஆகும். ஓகே. நெக்ஸ்ட் பார்க்கலாம். வெயிட் அ மினிட். ஓகே. நெக்ஸ்ட்டு ஹீரோ ஹோண்டா ரெண்டும் பைக் கம்பெனிஸ் நமக்கு தெரியும். ஹீரோ வந்து 2 பேரும் பார்ட்னர்ஸாக இருந்தாங்க. லேட்டர் பிஸ்னஸ் அவங்க டிவைட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஓகே. இப்போ ஹோண்டா லிமிட்டெடுக்கு நோஹோ, அதாவது இன்டான்ஜிபிள் அசெட் ஏதோ செல் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு டிரான்சாக்ஷன் ப்ரைஸ் 500 crore. இந்த 500 crore நோஹோவுக்கான ப்ரைஸ்
100 crore அப்படின்னா மிச்சம் 400 crore இருக்கும். இந்த 400 crore நீங்கள் இந்த நோஹவை இந்த பார்ட்டி ஹீரோ லிமிடெட் வந்து ஃபர்தர் இந்த நோஹவை யாருக்குமே ஷேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ப்ரைஸ். ஓகே, இந்த மிச்சம் 400 crore-ங்கிறதும் 400 crore வந்து என்கிட்ட ஷேர் பண்ண மாதிரி வேறு யார்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு இவங்க 2 பேரும் அக்ரி பண்ணதுக்கான கன்சிடரேஷன் தான் இந்த 400 crore. இந்த 100 crore நோஹவுக்கான அமௌண்ட் வந்து இட் வில் பி டேக்ஸ்ட் அண்டர் பிஜிபிபி ஆர் இன்டான்ஜிபிள் அசெட்டாக இருக்கிறதுனால இது வாட் டு சே கேபிட்டல் கெயின்ஸில் கூட வரும். ஓகே, பட் இந்த ஷேர் பண்ணக்கூடாதுன்னு கொடுக்குற கன்சிடரேஷன் இது வந்து நான் கம்பீட் ஃபீஸ் தான். ஸோ இட் வில் பி டேக்ஸ்ட் அண்டர் பிஜிபிபி. ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ பிபி வர்ச்சுவல்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் அப்படிங்கிறது கம்பெனி சென்னையில் ஒரு கம்பெனிக்கு ஃப்ரான்ச்சைசி கொடுக்குறாங்க. அந்த ஃப்ரான்ச்சைசியில் 5 lakh சார்ஜ் பண்ணுறாங்க. அதில் 1 lakh வந்து ஃப்ரான்ச்சைசி ஃபீ அண்ட் ஆல்சோ 4 lakh வந்து 4 lakh வந்து இந்த ஃப்ரான்ச்சைசி ஷேர் பண்ணாமல், ஃப்ரான்ச்சைசி இஸ் வாட் அவங்களோட பேனரில் பிஸ்னஸ் ரன் பண்ணுறது. ஓகே, அந்த ஃப்ரான்ச்சைசி ஷேர் பண்ணாமல் இருக்கிறதுக்காக 4 lakhs கொடுக்குறாங்கன்னா இந்த 1 lakh வந்து எதர் பிஜிபிபி ஆர் கேபிட்டல் கெயின்ஸ். ஓகே, அண்ட் ஆல்சோ இந்த 4 lakh வந்து இது வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் நான் கம்பீட் ஃபீஸ். ஸோ இட் வில் பி டாக்ஸ்ட் அஸ் பிஜிபிபி. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இப்போ இந்த ஏர்லியராக இந்த ஃப்ரான்ச்சைசி ஷேர் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்கல்ல, பட் இதை வயலேட் பண்ணி இந்த கம்பெனி ஃப்ரான்ச்சைசி இன்னொரு பார்ட்டிக்கு சேல் பண்ணுறாங்க சென்னையிலேயே. வாட் டு சி டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஓகே, டாமினோஸ் பீட்ஸா ஃப்ரான்ச்சைசி மிஸ்டர் பிபி ஃப்ரான்ச்சைசி கொடுக்குறாங்க டொமினோஸ் பீட்ஸாவுக்கு. பட் லேட்டர் இன்னொரு கம்பெனிக்கு ஃப்ரான்ச்சைசி கொடுத்துட்றாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே தேர் இஸ் அ வயலேஷன் ஆஃப் த கான்ட்ராக்ட். அண்டு இந்த பார்ட்டி வந்து என்ன கான்ட்ராக்சுவல் டேர்ம்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ரைட்ஃபுல்லாக கேட்டாலும் சரி, ரைட்ஃபுல்லாக கேட்டு ஏதாச்சும் இந்த பார்ட்டிக்கிட்டேருந்து ஏதோ இண்டெம்னிஃபிகேஷன் அமௌண்ட்டாக ஏதோ காம்பன்சேஷனாக ஏதோ ஒரு அமௌண்ட் வாங்குறாங்கன்னு வச்சுக்கலாம். 1 crore வாங்குறாங்க அப்படின்னா this 1 crore will be taxed under PGBP. ஓகே, அதுதான் மாடிஃபிகேஷன். பிஸ்னஸ் கான்ட்ராக்ட் ஒன்று இருக்குது. அந்த பிஸ்னஸ் கான்ட்ராக்டில் டெர்மினேஷனோ இல்லை மாடிஃபிகேஷனோ நடந்து அதுலேருந்து அந்த காம்பன்சேஷன் ரிசீவ் அந்த ஷேரிங் ஆஃப் நாலேஜ், அந்த ஷேரிங் ஆஃப் ஐடியாஸ்னால பாதிக்கப்படுற பார்ட்டிக்கு காம்பன்சேஷன் ரிசீவ் ஆச்சுன்னா அந்த ரிசீவ் பண்ணுற பார்ட்டி இந்த அமௌண்ட்டை வந்து பிஜிபிபியில் சார்ஜ் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வெயிட் அ மினிட். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு புக்கிலேருந்து கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இப்போ கொடுத்ததே ஆல்ரெடி படித்ததே நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, செக்ஷன் 28 என்னென்ன இருக்குன்னா, ஃபஸ்ட்டு என்னென்ன இன்கம்ஸ் வில் பி டேக்ஸபிள்னு பார்ப்போம். என்ன ப்ராஃபிட்ஸ் ஆர் கெயின் ஃப்ரம் பிஸ்னஸ் அண்ட் ப்ரொஃபஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஓகே, ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் இம்போர்ட் என்டைட்டில்மெண்ட் லைசன்ஸ், இதுதான் வந்து நம்ம இம்போர்ட் அந்த 60% எக்ஸாம்பிள் பார்த்தோமே. இம்போர்ட் பண்ணுறதுக்கான ரைட்ஸை சேல் பண்ணால் வர்ற இன்கம் அது வந்து இங்கே டேக்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கேஷ் காம்பன்சேட்டரி சப்போர்ட் ஆர் டியூட்டி ட்ராபேக். ஓகே, நம்ம அதிலே பார்த்தது தான். எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நமக்கு ஏதோ கவர்மெண்ட் ஏதோ சப்சிடியோ இல்லை டியூட்டி ட்ராபேக் கொடுத்தாலோ அது வந்து பிஜிபிபியில் வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் டிஇபிபி, அந்த டியூட்டி என்டைட்டில்மெண்ட் பாஸ்புக் ஆர் டியூட்டி ரெப்ளனிஷ்மெண்ட் சர்டிஃபிகேட், இது வந்து இதை சேல் பண்ணோம்னா this is also covered under PGBP. ஓகே, நெக்ஸ்ட்டு கீமேன் இன்சூரன்ஸ் பாலிசியில் ரிசீவ் ஆனால் அதுவும் டேக்ஸ் ஆகும்.
gift business benefit or perquisite arising due to business or profession. இதுவும் வந்து டேக்ஸ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் சேலரி போனஸ் கமிஷன். இன்ட்ரெஸ்ட் சேலரி போனஸ் கமிஷன் இந்த நாலு அமௌண்ட்டும் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்லேருந்து பார்ட்னருக்கு ரிசீவ் ஆச்சுன்னா டு த எக்ஸ்டென்ட் அலோட் அண்டர் செக்ஷன் 40B 40B it will be taxable to partners. ஓகே, நான் கம்பீட் ஃபீஸ்னால் நம்ம பார்த்த மாதிரி எந்த பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி பண்ணாமல் இருக்கிறதுக்கும் அதுக்கான அமௌண்ட்டு. ஷேரிங் நாட் ஷேரிங் எனி நோஹவ் ஷேர் பண்ணாமல் இருக்கிறதுக்கு, அதான் நோஹவ் இந்த மாதிரி இன்டான்ஜிபிள் அசட்ஸ் எதுவும் ஷேர் பண்ணாமல் இருக்கிறதுக்கு வர்ற அமௌண்ட்டு தான் வந்து நான் கம்பீட் ஃபீஸ். இதை நாங்கள் இதெல்லாம் ஷேர் பண்ணாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து நான் கம்பீட் ஃபீஸ். ஓகே, நெக்ஸ்ட் 9th பாயிண்ட் நம்ம லேட்டர் பார்க்கலாம். ஓகே, FMV ஆஃப் இன்வென்ட்ரி, அதான் ஸ்டாக் இன் ட்ரேட் டு கேபிட்டல் அசெட்டாக கன்வெர்ட் பண்ணால் அதோட FMV. ஓகே, எனி கம்பன்சேஷன். ஓகே, அதான் ஏர்லியராக இந்த நோஹவ் இந்த ஃப்ரான்ச்சைசி சேல் பண்ணுறதுனால எனி இந்த ஃப்ரான்ச்சைசி சேல் பண்ணுறதுனால ஒன்ஸ் சேல் பண்ணிட்டோம், ஃபர்தர் சேல் பண்ண மாட்டோங்கிற கண்டிஷனை வயலேட் பண்ணி இன்னொருத்தங்களுக்கு சேல் பண்ணால் அதுக்காக நம்ம ஏர்லியர் பார்ட்டி கொடுக்குற காம்பன்சேஷன் அது வந்து அந்த பார்ட்டிக்கு டேக்ஸ் ஆகும். ஓகே, என்ன சொல்கிறாங்கன்னா எனி காம்பன்சேஷன் இன் கனெக்ஷன் வித் டெர்மினேஷன் ஆர் மாடிஃபிகேஷன். ஓகே, ஓகே, இது வந்து டேக்ஸ் ஆகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் எனி இன்கம் ஃப்ரம் லெட்டிங் அவுட் ஆஃப் அ ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஆர் பார்ட் ஆஃப் த ஹவுஸ் the owner shall not be taxed under PGBP and taxable under income from house property. என்னன்னா இப்போ நம்ம பார்த்துருக்கோம், இப்போ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டினா அதுக்கு ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். இந்த இன்கம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் சார்ஜ் ஆகிறதுக்கு. என்ன அந்த ஹவுஸ் வந்து ஓனர் அசசி வந்து ஓனராக இருக்கணும். ஓகே, ஓகே, இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் சார்ஜ் ஆகணும்னா அது வந்து அங்கே ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கணும். ப்ராப்பர்ட்டி மீன்ஸ் அந்த பில்டிங் அண்ட் லேண்ட் அண்ட் பில்டிங் அப்பார்ட்மெண்ட் தேர் டு அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். செகண்டு அந்த லேண்டுக்கு வந்து அசசி தான் வந்து ஓனராக இருக்கணும். ஓகே, இன்கேஸ் அந்த ரெண்டிங் ஆஃப் இந்த லெட்டிங் அவுட் வந்து இந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிஸை வந்து ஓகே, இந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிஸை வந்து லெட் அவுட் பண்ணுறதே வந்து அவங்களோட பிஸ்னஸாக வச்சுருக்காங்கன்னா அது வந்து பிஜிபிபியில் கன்சிடர் ஆகுமானா அது கன்சிடர் ஆகும். ஒன்லி இஃப் இட் இஸ் நாட் அ ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. இதுவே வந்து ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியாக இருந்தால் அதுவும் நம்மளோட பிஸ்னஸாக இருந்தாலுமே அது வந்து இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் தான் வந்து அது சார்ஜ் ஆகும். ஓகே, எக்ஸப்ட் அண்டர் சம் சிச்சுவேஷன்ஸ் ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை லெட் அவுட் பண்ணுறதே நம்மளோட பிஸ்னஸாக இருந்துச்சுன்னா அது வந்து நம்மளோட மெயின் பிஸ்னஸ் அதுதாங்கிறத நம்ம பார்க்காம it will be continued to be assessed under the head income from house property and PGBP sections வந்து அட்ராக்ட் ஆகாது. PGBP provisions அட்ராக்ட் ஆகாது. ஓகே, நெக்ஸ்ட்டு 9th பாயிண்ட் அப்படியே நம்ம லீவ் அவுட் பண்ணியிருந்தோம். என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். income derived by a trade, professional or similar association from the specific service platform for its member. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளப் இருக்குது, அந்த கிளப்பில் மெம்பர்ஸ் தான் இருக்கிறாங்க. அந்த மெம்பர்ஸுக்கு சர்வீஸ் சார்ஜ் பண்ணுறோம்ல, அந்த மெம்பர்ஸ் அவைல் பண்ணுற சர்வீஸ்க்கு இன்கம் ரிசீவ் பண்ணுறாங்களே, இட் வில் பி டேக்ஸ்ட் அஸ் PGBP ப்ரொவைடட்
அது வந்து அந்த மெம்பருக்குன்னு ஸ்பெசிஃபிக்கான சர்வீஸாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த க்ளீனிங் சார்ஜ், இப்போ ஒரு ஹவுசிங் யூனிட் இருக்குது. அந்த ஹவுசிங் யூனிட்டுக்கு ஒரு 10 ஹோம்ஸ் இருக்குது. அந்த 10 ஹோம்ஸுக்குமே வந்து நம்ம க்ளீனிங் சர்வீஸ் காமனாக ப்ரொவைட் பண்ணோம்னா இட் வாண்ட் டு பி அட்ராக்டட். பட் ஸ்பெசிஃபிக்காக ஏதோ ஒரு பர்சனுக்கு மட்டும் அடிஷ்னல் சர்வீஸ், அதாவது ஹவுஸ் க்ளீனிங் பண்ணுறது, ஃபர்னிச்சர் வந்து ரெண்ட்டுக்கு கொடுக்கறது, அந்த மாதிரி ஏதோ ஸ்பெசிஃபிக்கான சர்வீஸ் வந்து ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு மட்டுமே நம்ம கொடுக்குறோன்னா இட் வில் பி டாக்ஸபிள் அண்டர் த ஹெட் PGBP. ஓகே, காமனாக நடக்கிற டிரான்சாக்ஷன்ஸ் இட் ஒன்ட் பி அட்ராக்டட் அண்டர் PGBP. பட் ஸ்பெசிஃபிக்காக ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக் சர்வீசஸ் யாருக்காச்சும் கொடுத்தோம்னா PGBP ப்ரொவிஷன்ஸ் கெட்ஸ் அட்ராக்டட். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் டாபிக்ஸ் போகலாம். ஓகே, அண்ட் ஆல்சோ இன்னொரு ப்ரொவிஷன் இந்த சார்ஜிங் செக்ஷனில் இன்னொரு ப்ரொவிஷன் என்னென்னா, இப்போ கார்பன் கிரெடிட் பாயிண்ட்ஸுன்னு ஒன்று இருக்குது. அதாவது இப்போ UN அந்த மாதிரி ரெகுலேட்ரி ஆர்கனைசேஷன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு லிமிட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் லிமிட்டுக்கு மேலே நீங்கள் உங்கள் ஃபேக்ட்ரியிலேருந்து நீங்கள் பொல்யூஷன் ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அதில் ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனியோட ஃபேக்ட்ரியிலேருந்து அவங்க சொல்கிற ஸ்டாண்டர்ட்ஸ்லேருந்து அவங்க சொல்கிற ஸ்டாண்டர்ட்ஸை விடவே கம்மியாக தான் பொல்யூஷன் எக்ஸிபிட் பண்ணுறாங்கன்னா, அந்த ரிமைனிங் பார்ட் ஆஃப் பொல்யூஷன் இருக்கும்ல, அதை வந்து சேல் பண்ணுறாங்க. அப்படின்னா நாங்கள் இந்த பொல்யூஷனை இந்த அமௌண்ட் ஆஃப் பொல்யூஷனை நாங்கள் எக்ஸிபிட் பண்ண மாட்டோம், பட் we are discharging it in favor of other party. இன்னொரு பார்ட்டிக்கு அதை சேல் பண்ணுறாங்க. அப்படின்னா அந்த சேல் பண்ணுற அந்த பொல்யூஷன் லெவல் இருக்குல்ல, அந்த அமௌண்ட் வந்து கார்பன் கிரெடிட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து சேல் பண்ணாங்கன்னா அதுவுமே வந்து PGBPயில் அட்ராக்ட் ஆகும். அது வந்து 115 BBG அந்த செக்ஷன்ஸோட அந்த செக்ஷன் படி இட் வில் பி டாக்ஸ்டு. அது 10% ரிசீவ் பண்ண அமௌண்ட்டோட 10% வந்து டேக்ஸ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ நார்மல் பிஸ்னஸ்னால் என்னென்னா, டிரான்சாக்ஷன் வந்து ஆக்சுவல் செட்டில்மெண்ட்டுங்கிறது இருக்கும். ஓகே, இந்த ஆக்சுவல் செட்டில்மெண்ட் நம்மளோட நார்மல் பிஸ்னஸோட, அதாவது நார்மல் பிஸ்னஸ்னால் நம்ம சேல் பண்ணுற கூட்ஸ் தான் வந்து நார்மல் பிஸ்னஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, இதில் ஏதோ லாஸ் அரைஸ் ஆச்சுன்னா அது வந்து செட் ஆஃபும் கேரி ஃபார்வர்டும் பண்ணிக்கலாம். கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். செட் ஆஃப் பண்ணுறது சேலரி ஹெட்டை தவிர மிச்ச ஹெட்ஸில் இது செட் ஆஃப் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ கேரி ஃபார்வர்ட் நம்ம வந்து 8 இயர்ஸ் நெக்ஸ்ட் 8 அசஸ்மெண்ட் இயர்ஸ்க்கு அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதே ஸ்பெக்குலேட்டிவ் பிஸ்னஸ்னால் என்னன்னா, இட் இஸ் அன் பிஸ்னஸ். அதில் வந்து ஆக்சுவல் டெலிவரிங்கிறதே இருக்காது. ஓகே, ஸோ இதில் என்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்னா, இதில் செட் ஆஃப் வந்து இதில் ஏதோ லாஸ் ஆச்சுன்னா இன்னொரு ஸ்பெக்குலேட்டிவ் இன்கம்மோட மட்டும்தான் செட் ஆஃப் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ நமக்கு கேரி ஃபார்வர்ட் பெனிஃபிட்டும் வந்து 4 அசஸ்மெண்ட் இயர்ஸ்க்கு தான் அவைலபிளாக இருக்கும். ஓகே, இதில் இன்னொன்று சொல்லியிருக்காங்க என்னென்னா, 4 பிஸ்னஸ் வந்து ஸ்பெக்குலேட்டிவ் பிஸ்னஸாக கன்சிடர் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா, ஹெட்ஜிங் கான்ட்ராக்ட்னா அந்த ஃபாரின் கரன்சி ஹெட்ஜ் பண்ணுறது அதெல்லாம் சொல்கிறாங்க போல். ஓகே, ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட், இந்த அண்ட் டெரிவேட்டிவ்ஸில் நடக்கிற ஃபார்வர்டு, இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ். ஓகே, இது அப்புறம் கமாடிட்டி டெரிவேட்டிவ்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க. அது வந்து என்ன டெரிவேட்டிவ்ஸ்னால் நார்மலாக நம்ம ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸ் தான் சொல்லுவாங்க. இந்த ஷேர்ஸு இதை ஹெட்ஜ் பண்ணுறதுக்காக வர செக்யூரிட்டிஸ் ஹெட்ஜ் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து நார்மலாக ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸ்னு சொல்லுவாங்க. இன்னொரு கைண்ட் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ் இருக்குது, அது கமாடிட்டி டெரிவேட்டிவ்ஸ். ஓகே, அது வந்து லிஸ்ட் ஆகி அதை வந்து சேல் பண்ணோம்னா, அதை பர்ச்சேஸ் பண்ணி சேல் பண்ணோம்னா
அதுவுமே வந்து இது ஸ்பெக்குலேட்டிவ் பிஸ்னஸாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க, ப்ரொவைடட் சிடிடி பே பண்ணணும். எஸ்டிடி செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டேக்ஸுங்கிறது அந்த ஈக்விட்டி ஷேர்ஸ் டிபென்ச்சர்ஸ் எல்லாத்துக்குமே இருக்கும். அதே மாதிரி இந்த கமாடிட்டிஸ் பர்ச்சேஸ் பண்ணி சேல் பண்ணுறதுக்கு கமாடிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ்னு ஒன்று இருக்கும். சப்போஸ் அது பே பண்ணி அதை நம்ம பே பண்ணியிருந்தோம்னா இட் வில் பி எக்ஸம்ட். ஓகே, சப்போஸ் சிடிடி பே பண்ணலன்னா அதுவும் வந்து இந்த ஸ்பெக்குலேட்டிவ் பிஸ்னஸ் தான் கன்சிடர் பண்ணுவோம். பட் இதில் ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது. இந்த அக்ரிகல்ச்சுரல் கமாடிட்டிஸ்க்கு வந்து சிடிடி அப்ளிகபிள் இல்லை. ஸோ அதில் வந்து ஏதாச்சும் நம்ம டெரிவேட்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் ஏதோ மேற்கொண்டோம்னா இட் வில் பி எக்ஸம்ட். சிடிடி பே பண்ணலங்கிறத பார்க்காம இட் வில் பி அது வந்து எக்ஸம்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, அந்த ஸ்பெக்குலேட்டிவ் ட்ரான்சாக்ஷனை கன்சிடர் பண்ணாதனால என்னங்கிறது திருப்பி பார்க்கலாம். ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட், ஃபார்வர்ட்ஸ் நமக்கு தெரியும். டெரிவேட்டிவ்ஸ் த்ரூ ரெக்கக்னைஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸு. ஹெட்ஜிங் கான்ட்ராக்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ரா மெட்டீரியல், இதுவும் வந்து கமாடிட்டி ட்ரான்சாக்ஷன்ஸ் மாதிரி தான், கமாடிட்டி டெரிவேட்டிவ்ஸ் மாதிரி தான். ஆனால் ஃபஸ்ட்டு இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இட்ஸ் டைரக்ட்லி ரிலேட்டட் டு அவர் பிஸ்னஸ். நம்மளோட பிஸ்னஸில் நம்மளோட மெயின் செல்லிங் ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து ஹெட்ஜ் பண்ணோம்னா இட் வில் பி எக்ஸம்ட். அதில் வந்து நம்ம சிடிடி பே பண்ணணுங்கிற நெசசிட்டி கூட இல்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு போகலாம். சாரி, அண்ட் ஆல்சோ நம்ம ஹெட்ஜிங் கான்ட்ராக்ட், ஃபார்வர்ட்ஸு, டெரிவேட்டிவ்ஸ், கமாடிட்டி டெரிவேட்டிவ்ஸ் இன் விச் சிடிடி இஸ் பெய்டு. ஓகே, எக்ஸப்ட் ஃபார் அக்ரிகல்ச்சரல் கமாடிட்டிஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம போகலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே ஒரு கேஸில் பார்க்கலாம். கேஸ்லாவில் என்ன K&Co லிமிட்டட்னு ஒரு கம்பெனி இருக்குது. அது வந்து கவர்மெண்ட்டுக்கு அது வந்து ஆன் பிஹாஃப் ஆஃப் கவர்மெண்ட் லாட்ரி கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகே, லாட்ரி கண்டக்ட் பண்ணுறதுக்கு அவங்களோட கவர்மெண்ட்டோட பேனர் யூஸ் பண்ணுறதுனால கவர்மெண்ட் இஸ் சீக்கிங் சம் கைண்ட் ஆஃப் பேங்க் கேரண்டி கொடுங்க, ஸோ நாங்கள் உங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. ஓகே, லைசன்ஸ் அதுக்கு பேர் என்ன, லாட்ரி பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்காக நீங்கள் எங்களுக்கு கவர்மெண்ட் கேட்டிருக்கு நீங்கள் பேங்க் கேரண்டி கொடுங்கன்ட்டு. ஓகே, அந்த பேங்க் கேரண்டி கொடுக்கறதுக்காக இவங்க பேங்க்கில் போய் HDFC பேங்க்கில் போய் கேட்குறாங்க. அவங்க என்னென்னா நீங்கள் எங்களுக்கு எஃப்டி கொடுங்க, எங்கள் பேங்க்கில் எஃப்டி ஸ்டார்ட் பண்ணுங்கள், நாங்கள் கொடுக்குறோம். பிகாஸ் எங்கள் பேங்க்கில் உங்கள் அமௌண்ட் இருந்துச்சுன்னா தானே நாங்கள் உங்களுக்காக நாங்கள் போய் இதுக்கு கேரண்டி கொடுக்க முடியும். ஸோ எங்கள் பேங்க்கில் எஃப்டி ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அதில் எஃப்டி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகே, எஃப்டி அந்த எஃப்டியில் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் ஆகுது. நார்மல் கேஸில் நம்ம பார்த்தோன்னா interest will be charged under the head income from other sources. பட் இது வந்து பிஸ்னஸோட இந்த எஃப்டிங்கிறது பிஸ்னஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்கான ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரெக்குயர்மெண்ட். இந்த எஃப்டி இல்லாமல் பிஸ்னஸ் நடக்கவே நடக்காது அப்படிங்கிறதுனால என்ன சொல்ல, இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் கேபிட்டல், பிஸ்னஸ்க்கு உண்டான ஒரு கேபிட்டல் மாதிரி நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். இட்ஸ் எசென்ஷியல். ஸோ அதனால் இது வாலண்டரியாக கம்பெனி, இந்த லாட்ரி ரன் பண்ணுற கம்பெனி இது வாலண்டரியாக போடல, இது ஒரு ஸ்டாச்சுட்டரி ரெக்குவயர்மெண்ட்டுங்கிறது அதனால் போடுறதுங்கிறதுனால இதுலேருந்து ரிசீவ் ஆகிற அமௌண்ட் வந்து PGBPயில் தான் வந்து டேக்ஸ் ஆகும். ஓகே, இதுதான் வந்து K&Co டெல்லி ஹைகோர்ட்டில் நடந்த கேஸ். K&Coன்னு ஒரு கேஸு, அதோட ஜட்ஜ்மெண்ட் இதுதான் நம்ம புக்கில் பார்க்கலாம். ஓகே, அசஸ்ஸி கம்பெனி பேங்க் கிட்ட டெபாசிட் பண்ணணும், மார்ஜின் மணி வந்து டெபாசிட் பண்ணணும். அப்படி அதை வச்சு பேங்க் கேரண்டி அப்படின்னு பண்ணி அது கவர்மெண்ட்டுக்கிட்ட கொடுக்கணும். அப்படி இது வந்து பிஸ்னஸ்க்கு ரொம்ப எசென்ஷியலான ஒரு விஷயம். ஸோ அதனால் இந்த எஃப்டிலேருந்து வர இன்ட்ரெஸ்ட் வந்து IFOSல சார்ஜ் பண்ண மாட்டாங்க, PGBPயில் தான் சார்ஜ் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து இன்எக்ஸ்ட்ரிகபிளி லிங்க்டு டு பிஸ்னஸ். இன்எக்ஸ்ட்ரிகபிளினா வாட் டு சே, ரெண்டும் பிரிக்க முடியாத ஒன்று. இந்த எஃப்டி இருந்தால் தான் வந்து இந்த பிஸ்னஸ் வந்து ரன்னே ஆகும். ஸோ இந்த எஃப்டி இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து PGBPயில் தான் வந்து டேக்ஸ் ஆகும் அப்படிங்கிறாங்க.
ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு கேஸில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஹவுஸ் இந்த ஹெச்பி ப்ரொவிஷன்ஸை கொஞ்சம் ப்ரஷ் அப் பண்ணலாம். ஓகே, அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி செக்ஷன் 22 என்ன சொல்லுதுன்னா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியோட சார்ஜிங் செக்ஷன் இது. ஓகே, இது என்ன சொல்லுதுன்னா அது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் ஒருத்தர் மேலே அது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் நம்ம சார்ஜ் பண்ணுறோன்னா அதுக்கு 2 கண்டிஷன்ஸ் வேணும். என்னன்னா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அது ஒரு பில்டிங் இருக்கணும். ஓகே, அந்த பில்டிங்க்கு ஓனராக வந்து அசசி தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அந்த பில்டிங் வந்து எதர் ரெசிடென்ஷியலாகவும் இருக்கலாம், கமர்ஷியலாகவும் இருக்கலாம். இப்படி இருந்துச்சுன்னா இட் வில் பி டேக்ஸ் தஸ் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. இது டேக்ஸ் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கமாக தான் சார்ஜ் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஓகே, சப்போஸ் இப்போ ஓம்கார் பில்டர்னு ஒரு கம்பெனி இருக்குது. அதோட பிஸ்னஸ் வந்து பில்டிங்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி சேல் பண்ணுறது அப்படின்னு வச்சுக்கலாம். இதர் ரெசிடென்ஷியல் ஆர் கமர்ஷியல் ரிலேட்டட் பி. அதில் இந்த பில்டிங் சேல் பண்ணி வர்ற அமௌண்ட் வந்து இட் வில் பி டேக்ஸ்ட் அஸ் PGBP இன்கம். பட் இந்த பில்டிங் கட்டி வச்சுருக்காங்க, அதில் அது சேல் ஆகலை. ஸோ மீன்வைல் அதை அது ரெண்ட்டுக்கு விடுறாங்க. அந்த ரெண்ட்லேருந்து வர அமௌண்ட் வந்து இட் வில் பி சார்ஜ்ட் அஸ் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம். PGBP இன்கமில் அது வராது. ஏன்னா வந்து ரெண்டு கண்டிஷன். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியோட ஓனர் வந்து அசசி. ஓகே, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருக்குது அண்ட் ஆல்சோ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியோட ஓனர் வந்து அசசி. இது ரெண்டும் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. அண்ட் ஆல்சோ இது வந்து நம்ம இது அசசியோட பிஸ்னஸும் கிடையாது. ஸோ இட் வில் நாட் பி டேக்ஸ்ட். ஓகே, அது நம்ம டேக்ஸ் பண்ண மாட்டோம், PGBPயில் டேக்ஸ் பண்ண மாட்டோம். அவங்களோட மெயின் பிஸ்னஸ் இல்லைங்கிறதுனால வி வில் டேக்ஸ் இட் அண்டர் இன்கம் ஃப்ரம் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஓகே, நெக்ஸ்ட்டு இதை வச்சு நம்ம ஒரு கேஸ்லாம் பார்க்கலாம். இப்போ சென்னை ப்ராப்பர்ட்டி அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட் சுப்ரீம் கோர்ட்டில் நடந்த கேஸு. இதை நம்ம என்னென்னு பார்க்கலாம். சென்னை ப்ராப்பர்ட்டி அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட்னு ஒரு கம்பெனி இருக்குது. அதோட பிஸ்னஸ் என்னன்னா ப்ராப்பர்ட்டி வாங்கி அது அதை வந்து வாடகைக்கு விடுறது தான் வந்து அதோட பிஸ்னஸ்ஸு. ஆஸ் பர் MOA வந்து அதோட ரெஜிஸ்டர்ட் அப்ஜெக்டிவே இதுதான், ப்ராப்பர்ட்டி அக்வயர் பண்ணி அது லெட் அவுட் பண்ணுறது தான். ஓகே, அதில் இந்த ரெண்டல் இன்கம் வந்து PGBPயில் அதில் இந்த இன்கம் வந்து இதில் ரெண்டல் இன்கம் ரிசீவ் ஆகும். இந்த ரெண்டல் இன்கம் PGBPயில் தான் வரும். பிகாஸ் இட் இஸ் தயர் பிஸ்னஸ். ஓகே, பிஸ்னஸ். இதில் இன்னொரு செக் இருக்குது. லெட்டஸ் சி என்னங்கிறது பார்க்கலாம். ஃபினான்ஸ் ஆக்ட் 2024 என்ன ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்கன்னா ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டியோட ஓனர் வந்து ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஒருத்தர் ஹோல்டு பண்ணி அதை லெட் அவுட் பண்ணுறாருன்னா அது வந்து அவங்களோட மெயின் பிஸ்னஸாக இருந்தாலுமே இட் வில் பி டேக்ஸ்ட் அஸ் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. PGBP இன்கம் அது அட்ராக்ட் ஆகாது அப்படிங்கிறாங்க. இது வந்து ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகும். என்ன அது நம்ம ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அது வந்து லெட் அவுட் பண்ணி அந்த லெட் அவுட் பண்ணுறது வந்து ஈவன் அது வந்து உங்கள் மெயின் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி அது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் தான் வந்து வி வில் கண்டினியூ டு டேக்ஸ். ஓகே, அதனால் எப்பயுமே வந்து ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டினா அது இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி தான். நோ அதர் கோ நம்ம பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்கணுன்னா அதோட இதில் 2 வகையாக இருக்குது. ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி, கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி. ஓகே, ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம லெட் அவுட் பண்ணோம்னா இட் வில் எப்பயுமே வந்து இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி தான் வித் எஃபெக்ட் ஃப்ரம் ஃபினான்ஸ் ஆக்ட் 2024. ஓகே, இதே கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி நம்ம ரெண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து இந்த லெட்டிங் அவுட் தான் மெயின் பிஸ்னஸ் அப்படின்னா லெட்டிங் அவுட் தான் மெயின் பிஸ்னஸ்னால் அது வந்து PGBPயில் டேக்ஸ் ஆகும். சப்போஸ் இன் அதர் கேசஸில் வந்து இது வந்து நம்மளோட இது மெயின் பிஸ்னஸாக இல்லைன்னா இது வந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் தான் வரும். ஓகே, அது வந்து அதனால்
இந்த சென்னை ப்ராப்பர்ட்டி அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட் இது வந்து கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிக்கு மட்டும்தான் இது வந்து அப்ளிகபிள் ஆகும். ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு இது அப்ளிகபிள் ஆகாது வித் எஃபெக்ட் ஃப்ரம் ஃபினான்ஸ் ஆக்ட் 2024. கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி நம்ம லெட் அவுட் பண்ணுறோம், அந்த லெட்டிங் அவுட் வந்து மெயின் பிஸ்னஸாக இருந்துச்சுன்னா இட் வில் பி டேக்ஸ்லெஸ் பிஜிபிபி இன்கம். இதுவே வந்து அது நம்மளோட மெயின் பிஸ்னஸாக இல்லைன்னா அது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ப்ரொவிஷன்ஸ்லாம் வந்து அது டேக்ஸ் ஆகும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் டாபிக்ஸ் பார்க்கலாம். ஓகே, செக்ஷன் 28 முடிஞ்சிருச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு செக்ஷன் 29 பார்க்கலாம். அதாவது ஹவு டு கம்ப்யூட் பிஜிபிபி. திஸ் இஸ் சிம்பிள். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா செக்ஷன் 30 to செக்ஷன் 43AD செக்ஷன் 30 to 43D இந்த செக்ஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பிஜிபிபி இன்கம் நம்ம அரைவ் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் செக்ஷன் 30 பார்க்கலாம். செக்ஷன் 30ல் என்ன சொல்கிறதுனா, ஒரு பில்டிங் இருக்குது, அந்த பில்டிங் ரிலேட்டடாக என்னென்ன எக்ஸ்பென்சஸ்லாம் வந்து நம்ம கிளைம் பண்ணிக்கலாம், என்னென்ன எக்ஸ்பென்சஸ்லாம் வந்து நம்ம பிஜிபிபியில் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, அதில் ஃபஸ்ட்டு கேஸ் என்னென்னா, அந்த பில்டிங் வந்து நம்ம ஓனருங்கிற கெப்பாசிட்டியில் ஓனராகவும் இருக்கலாம், இல்லை அதோட டெனண்ட்டாகவும் இருக்கலாம். அந்த டிஃப்ரெண்ட் கேஸஸில் என்னென்னங்கிறது பார்க்கலாம். இப்போ ரெண்ட்டு வந்து ஓனருக்கு வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அவரோட ப்ராப்பர்ட்டிக்கு அவரே ரெண்ட் கொடுக்க முடியாது. ஓகே, அதனால இட்ஸ் நாட் அலோவ்டு. ஓகே, சரி, நெக்ஸ்ட்டு ரேட்ஸ் அண்ட் டாக்ஸஸ், அதாவது முனிசிபல் டாக்ஸஸ் அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பே பண்ணாங்கன்னா இட் வில் பி அலோவ்ட். ஓகே, அண்ட் ஆல்சோ இன்சூரன்ஸ் இருக்குது, பில்டிங்க்கு ஏதோ இன்சூரன்ஸ் பே பண்ணுறாங்க அப்படின்னா இதுவுமே வந்து அலோவ்டு. இப்போ ரிப்பேர்ஸில் 2 types ஆஃப் ரிப்பேர்ஸ் ஆகுது, ரெவன்யூ ரிப்பேர்ஸ் அண்ட் கேபிட்டல் ரிப்பேர்ஸ். ரெவன்யூ ரிப்பேர்ஸ்னால் அது என்ன, இது ஏதோ ஒரு சின்ன ஒரு மைனர் டேமேஜ் இருக்குது, அதை சேஞ்ச் பண்ணோன்னா அது வந்து ரெவன்யூ ரிப்பேர்னு சொல்லுவோம். அதனால் இது சின்ன அமௌண்ட்டுங்கிறதுனால நாட் மெட்டீரியல், ஸோ இது வந்து அலோவ் பண்ணிடுவாங்க. அலோவ்னா இதுவும் வந்து நம்ம பிஜிபிபி இன்கம்க்கு நம்ம எக்ஸ்பென்ஸை நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கேபிட்டல் ரிப்பேர்ஸ், அதாவது அந்த பில்டிங்கு பில்டிங்கிட்ட ஒரு மேஜர் டேமேஜ் நடந்திருக்கு, ஸோ அந்த மேஜர் டேமேஜை ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக ஒரு கேபிட்டல் ரிப்பேர் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அது கேபிட்டல் ரிப்பேர்னு சொல்லுவோம். ஸோ கேபிட்டல் ரிப்பேர்னால் அதோட அப்படி மேஜர் சேஞ்ச் பண்ணுறோன்னா அதோட பெனிஃபிட் வந்து லாங்காக இருக்கும். லாங் மீன்ஸ் அது வந்து நிறைய பீரியட் இருக்கும். நிறைய பீரியட்னால் 1 yearல நம்ம இதோட பெனிஃபிட்ஸ் நம்ம என்ஜாய் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் இது கம்ப்ளீட்டாக நம்ம வந்து அலோவ் இது வந்து கம்ப்ளீட்டாக அலோவ் பண்ண மாட்டோம். பட் இந்த கேபிட்டல் ரிப்பேருங்கிறதுனால இது வந்து இதையே வந்து நம்ம ஒரு பில்டிங்காக கன்சிடர் பண்ணி நம்ம இது பில்டிங்கோட வேல்யூ கூட ஆட் பண்ணிடுவோம். ஸோ இட் வில் பி இது டேரெக்டாக நம்ம பிஜிபிபி இன்கம்லேருந்து லெஸ் பண்ண மாட்டோம், பட் இதோட டெப்ரிசியேஷனை வந்து நம்ம லெஸ் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இதே டெனண்ட்டாக இருந்தாங்கன்னா ரெண்ட் அலோவ் பண்ணிடுவாங்க, ரேட்ஸ் அண்ட் டாக்ஸஸ் அலோடு, இன்சூரன்ஸ் அலோடு, ரெவன்யூ ரிப்பேர் அலோடு. அதே மாதிரி சேம் கேஸ் கேபிட்டல் ரிப்பேர்னால் அதையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் இப்போ நம்ம யோசிக்கலாம், கேபிட்டல் ரிப்பேர் இப்போ டெனண்ட்டாக இருக்கிறவங்க கேபிட்டல் ரிப்பேர் எப்படி இன்கர் பண்ணுவாங்கன்னு நம்ம கேட்கலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஒரு டெனண்ட் இருக்காங்க, அவங்க ஒரு பில்டிங் ரெண்ட்டுக்கு எடுக்கிறாங்க, அதோட ஓனர் வந்து பில்டிங் ரெண்ட்டுக்கு எடுக்கிறாங்க, அது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மேஜர் கஸ்டமைசேஷன் பண்ணுறாங்க. மேஜர் கஸ்டமைசேஷன் பண்ணுறதுல 15 lakhs அமௌண்ட் வருது. இந்த 15 lakhs அமௌண்ட்டை ஓனர் நான் ரீஎம்பர்ஸ் உங்களுக்கு பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாரு. ஓகே, அப்போனா இது வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அவரோட பிஸ்னஸ்க்காக அவர் பண்ணுறாரு. அது வந்து பில்டிங்கில் ஒரு மேஜர் சேஞ்ச் கொண்டு வரதுங்கிறதுனால இதுவே வந்து அவருக்கு ஒரு கேபிட்டல் எக்ஸ்பென்ஸ் தான். ஸோ இட் இஸ் கன்சிடர் கேபிட்டல் ரிப்பேர் ஃபார் த டெனண்ட், நாட் வித் ஸ்டாண்டிங் த ஃபேக்ட் இது வந்து அவருக்கு ஓன் பில்டிங் இல்லை அப்படிங்கிறதுலாம் நம்ம அப்படிங்கிறது யோசிக்காமல் இது வந்து அவருக்கு கேபிட்டல் ரிப்பேராக தான் நம்ம சார்ஜ் பண்ணுவோம். ஓகே, இந்த கேஸில் என்ன பண்ணுவோன்னா பில்டிங் அவரோடது இல்லை,
பட் ஆனால் பில்டிங் அவரோடது இல்லை. ஆனால் இதை நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுவோம்னா, இதுக்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்காங்களோ அதுக்கேற்ற அமௌண்ட், அதுக்கேற்ற வேல்யூவை அசட்ஸில் டீம்டு பில்டிங் நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணிடுவோம். ஓகே, அந்த டீம்டு பில்டிங்கிறதுலேருந்து நம்ம லைக் ஃபார் அது ஒரு பேர் என்ன, நார்மல் ஓனருக்கு டெப்ரிசியேஷன் எப்படி அலோவ் பண்ணுவோமோ அதே மாதிரி டெனண்ட்டுக்கும் வந்து இதில் டெப்ரிசியேஷன் அலோவ் ஆகும். கேபிட்டல் ரிப்பேர்ஸ் கிளைம் பண்ண மாட்டாங்க, கிளைம் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ சப்போஸ் இந்த 15 lakh இருக்குது. இந்த 15 lakhல ஒரு 10% மட்டும் இயர் ஆன் இயர் கிளைம் பண்ணுறாங்க அப்படிங்கும் போது, சப்போஸ் 9 lakhக்கு வந்து ஒரு 4 வருஷம் கிளைம் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அது 9 lakhக்கு வந்து நிற்கிதுன்னா, இப்போ இந்த எண்ட் ஆஃப் த 4th இயர் பில்டிங் வெக்கேட் பண்ணுறாங்கன்னா இது எப்படி ட்ரீட் பண்ணுறது அப்படிங்கிற டவுட்ஸ் நமக்கு இருக்கும். இதுக்கு நம்ம இதுக்கு கிளாரிஃபிகேஷன் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இப்போ நம்ம பில்டிங் ரிலேட்டடாக என்னென்ன கிளைம் பண்ணலாங்கிறத நம்ம படிச்சிட்டோம். என்னென்ன எல்லா எக்ஸ்பென்ஸும் நம்ம கிளைம் பண்ணிக்கலாம், எக்ஸப்ட் ஓனர் வந்து ரெண்ட் கிளைம் பண்ண முடியாது, கேபிட்டல் ரிப்பேர்ஸ் கிளைம் பண்ண முடியாது. டெனண்ட் கேபிட்டல் ரிப்பேர்ஸ் மட்டும் கிளைம் பண்ண முடியாது. இன்ஸ்டெட் ஆஃப் கேபிட்டல் ரிப்பேர்ஸ் 2 பேரும் வந்து அந்த எக்ஸ்பெண்டிச்சர், அந்த பர்டிகுலர் எக்ஸ்பெண்டிச்சருக்கு டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு திஸ் இஸ் ஆல் கண்டெய்ன்ட் இன் செக்ஷன் 30. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு செக்ஷன் 31 படிக்கலாம். செக்ஷன் 31 இது வந்து அவங்க பேர் என்ன, பிளான்ட் அண்ட் மிஷினரி, ஃபர்னிச்சர், இது ரெண்டுக்கும் என்னங்க எப்படி ட்ரீட்மெண்ட்டுங்க அது பார்க்கலாம். இதுவுமே சிம்பிள் தான். அதில் என்ன ரேட்ஸ் அண்ட் டேக்ஸ் வரும், இதில் ரேட்ஸ் அண்ட் டேக்ஸ் வராது. ஏன்னா ஃபர்னிச்சர், பிளான்ட் அண்ட் மிஷினரிக்கெலாம் யாரும் டேக்ஸுங்கிறதுலாம் சார்ஜ் பண்ண மாட்டாங்க. ரேட்ஸ் அண்ட் டேக்ஸ் ஜிஎஸ்டி வரும். ஜிஎஸ்டி வந்து இன்கேஸ் நம்ம கிளைம் பண்ணுறோம், ஜிஎஸ்டி கிளைம் பண்ணோம்னா இங்கே அதை எக்ஸ்பென்ஸாக கிளைம் பண்ண முடியாது. சப்போஸ் அது ஜிஎஸ்டியை நம்ம கிளைம் பண்ணலன்னா இங்கே நம்ம எக்ஸ்பென்ஸாக கிளைம் பண்ணிக்கலாம். ineligible ITC அந்த கேஸ்லலாம் வந்துச்சுன்னா நம்ம எக்ஸ்பென்ஸாக கிளைம் பண்ணுவோம். பட் அதர் தென் தட் கேஸ் நம்ம அது வந்து எலிஜிபிளாக இருந்துச்சுன்னா அதை நம்ம கிளைம் பண்ணிவிட்டு இங்கே வந்து நான் அதை எக்ஸ்பென்ஸாக நம்ம கிளைம் பண்ண முடியாது ஜிஎஸ்டி காம்பனண்ட்டை. ஓகே, நம்ம டேரெக்டாக இங்கே ப்ரொவிஷன்ஸ்க்கு வரலாம். இப்போ பிளான்ட் அண்ட் மிஷினரி ஆர் ஃபர்னிச்சர், இதுக்கெல்லாம் என்னென்ன கிளைம் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். நார்மலாக நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஓனர் வந்து ரெண்ட்டு கிளைம் பண்ண முடியாது. ஏன்னா ஓன் அசட்டுக்கு அவர் ரெண்ட் பே பண்ண முடியாது. ஓகே, ஃபஸ்ட்டு ஃபேக்ட்டு. செகண்ட் என்ன, கேபிட்டல் ரிப்பேர். அந்த பர்டிகுலர் அசட்டுக்கு ஏதோ கேபிட்டல் எக்ஸ்பென்ஸ் பண்ணாங்க, மேஜர் கேபிட்டல் எக்ஸ்பென்ஸ் ஏதோ பண்ணுறாங்கன்னா அந்த கேபிட்டல் ரிப்பேர்ஸை அவங்க இது கிளைம் பண்ண முடியாது. இன்ஸ்டெட் ஆஃப் தட் அந்த அசட்டுக்கு டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணலாம். ஓகே, டெனண்ட்டுக்கும் அதே கேஸ் தான். இதில் டெனண்ட் கேபிட்டல் ரிப்பேர்ஸ் மட்டும் கிளைம் பண்ண முடியாது. அது வந்து எல்லாம் கிளைம் பண்ணலாம். மேஜர் அந்த அசட்டுக்கு பண்ண டெப்ரிசியேஷனை டெனண்ட் கிளைம் பண்ண முடியாது. ஏன்னா அந்த அசட் வந்து அவரோட அசட் இல்லை, ஓனரோட அசட் தான். ஸோ அதனால் கிளைம் பண்ண முடியாது. ஆனால் இந்த கேபிட்டல் ரிப்பேர் பண்ணதுக்கான சார்ஜஸை அவர் கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே, வெயிட் அ மினிட். நெக்ஸ்ட் நம்ம இம்பார்ட்டண்ட் நோட்ஸ் பார்க்கலாம். நம்ம இந்த 31 அந்த 30 ஃபார் பில்டிங், 31 ஃபார் பிளான்ட் அண்ட் மிஷினரி அண்டு ஃபர்னிச்சர், இதுக்கு உண்டான எக்ஸ்பென்சஸ்ஸை நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். ஒன்லி நம்ம அந்த அசட் வந்து பிஸ்னஸ் பிஜிபிபி பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணோம்னா அப்போ தான் கிளைம் பண்ண முடியும். அது நெக்ஸ்ட் ஏர்லியர் பார்த்த மாதிரி கேபிட்டல் ரிப்பேர் அலோவ் பண்ண மாட்டோம், அது வந்து காஸ்ட் ஆஃப் அசட்டுகளோட ஆட் ஆயிரும். ஓகே, கேபிட்டல் ரிப்பேர் வந்து டெனண்ட் இன்கர் பண்ணுற கேபிட்டல் ரிப்பேர்ஸ் வந்து டீம்டு பில்டிங்காக நம்ம கேபிட்டலைஸ் பண்ணி அதுக்கு டெப்ரிசியேஷன் வந்து அலோவ் பண்ணுவோம். ஓகே, ஒரு பார்ட்னர் ஓன் பண்ணுற பிளேஸில் ஒருத்தங்க பிஸ்னஸ் ரன் பண்ணுறாங்கன்னா அந்த
அந்த பிளேஸுக்கு உண்டான ரெண்ட்டு அந்த பிளேஸுக்கு உண்டான ரெண்ட் பேயபிள் வந்து அலோவ் பண்ணிக்கலாம். பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஸாக அலோவ் ஆகும், ப்ரொவைடட் அது வந்து ரீசனபிளாக இருக்கும். இப்போ பார்ட்னர்னால் தேர் ஆர் சான்சஸ் தட் அவங்க ரெண்ட்டை இன்ஃப்ளேட் பண்ணி காட்டிக்கலாம், இன்ஃப்ளேட் பண்ணி பிஸ்னஸ் ப்ராஃபிட்டில் கம்மி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா பண்ணுவாங்க. பட் ரீசனபிளான அமௌண்ட் மட்டும்தான் க்ளைம் பண்ண முடியும். அதுவும் என்ன நார்மலாக பேமெண்ட்லாம் கரெக்டாக இருக்கணும். ஓகே, தட்ஸ் ஆல் வித் திஸ் செக்ஷன். நம்ம இப்போ என்ன பார்த்துருக்கோன்னா செக்ஷன் 28 நான் சார்ஜிங் செக்ஷன், 29 எப்படி கம்ப்யூட் பண்ணுறதுங்கிறத பார்த்துருக்கோம். 30 ஃபார் கிளைமிங் எக்ஸ்பென்சஸ் ரிலேட்டட் டு பில்டிங். 31 இட்ஸ் ரிலேட்டட் டு வாட் டு சே பிளான்ட் அண்ட் மெஷினரி அண்டு ஃபர்னிச்சர். இது நானும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம நெக்ஸ்ட் லெக்சரில் நம்ம செக்ஷன் 32 டெப்ரிசியேஷன் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். until then keep watching the lectures and subscribe to our channel. I hope these lectures add value to your preparation journey. Thank you for watching this video. Have a good day, and also share this video to your friends if you find it useful. Okay, bye and ஸ்டே ஹாப்பி. ரிசல்ட்டு என்ன, நம்மளோட ப்ரிப்பரேஷன் எப்பயுமே வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் இருக்கலாம், பட் நீங்கள் கான்ஃபிடென்ஸ் எப்பயுமே லூஸ் பண்ணாதீங்க. ஆல் தி பெஸ்ட். பாய்.